இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே நிரப்புவேன் என்று இந்த சங்கீதக்காரன் பாடின அந்த பாட்டின் பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகள் ஆகிய இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு தங்கள் சுதந்திரமாகிய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொண்டு தாவீதின் நாட்களிலே அவர்கள் சுகபத்திரமாய் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே பாடின பாட்டு என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. எதற்காக இவர்கள் எகிப்து தேசத்துக்குள் அகப்பட்டார்கள் என்பதையும், எந்த நேரத்தில் எப்படி தன்மையிலே என்ன நோக்கத்துக்காக இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கினார் என்று 2 கருத்துக்களை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகள் ஏன் எகிப்துக்குள்ளே அகப்பட்டார்கள், எதற்காக எகிப்துக்கு போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பலியில் இருந்த குறைபாடுகளோ எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறுதலோ என்று நாம் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்றால், இவருடைய சந்ததிகள் அன்றைக்கு இருந்த பொல்லாத உலகத்திலிருந்து காக்கப்படும்படியாக எகிப்துக்கு அவர்களை வழி நடத்தினார். இவர்கள் மேல் நோக்கி நடக்கக்கூடிய ஆவிக்குரிய தன்மை அவர்கள் இழந்து கீழ் நோக்கி நடக்கக்கூடிய தன்மைக்கு வருகிறார்கள் என்பது ஆவிக்குரிய நோக்கம். ஆனால் தேவன் நடத்தின வழிகள் என்பது அந்த தாழ்வான சூழ்நிலையிலும் அவர்களை பாதுகாத்து கொண்டு போகும்படியாக தேவன் நினைக்கிறார். இந்த எகிப்துக்கு போன ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததிகள் எகிப்துக்கு போனதுக்கு நோக்கம் என்ன என்று நாம் பார்த்தால், ஆகாரம் தான் அவர்கள் எகிப்துக்கு போனதுக்கு காரணமாக இருக்கிறது. பஞ்சகாலத்திலே நீங்கள் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பது என்ன? நாம் அழிந்து போகிறோமே. நீங்கள் ஆகாரம் எங்கு கிடைக்கிறது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நமக்காக ஆகாரம் கொண்டு வாருங்கள் என்றுதான் யாக்கோபு தன் குமாரரை அனுப்புகிறார். இவர்கள் அதற்காக தான் தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். யோசேப்பு எல்லா காரியங்களும் முடிந்த பின்பு கடைசியாக என்ன சொல்லுகிறார்? ஜீவரட்சணியம் உண்டாகும்படிதான் தேவன் என்னை அனுப்பினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை குறித்து நீங்கள் பதற வேண்டாம், தேவன் அதை நன்மையாக மாற்றினார் என்று கொண்டு வருகிறார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற்றினார். யோசேப்புடைய சொப்பனங்களும் தரிசனங்களும் யோசேப்பை குறித்த காரியங்களும் நிறைவேறுவதற்கு, யோசேப்பு அந்த வழியிலே நடத்தப்படுவதற்கு அவனை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு சிருஷ்டிப்பு இருக்கிறது. அவன் இவைகளை கடக்க ஏதுவானவனாக அவன் காணப்படுகிறான். யோசேப்புக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது, யோசேப்பிலே ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது என்ற இடத்திலே யோசேப்புடைய காரியங்கள் வித்தியாசமாக நடக்கிறது. அதை குறித்து சங்கீதக்காரன் 104ஆம் சங்கீதத்தில் எழுதும் போது, ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார். அவனை எதற்காக அனுப்பினார்? ஜீவரட்சணியம் உண்டாக்கும்படியாக அவனை அனுப்பி இருக்கிறார். 104ஆம் அதிகாரம். ஜீவரட்சணியம் உண்டாகும்படியாக அவனை அனுப்பினார். தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட இடத்திலும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் அவனை புடமிட்ட இடத்திலே அவன் தேவனுடைய நடத்திப்பு அவனுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்குக்கும், ஈசாக்கை யாக்கோபுக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சந்ததியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பக்கம். அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் பற்றி கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற இடத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால்
105ஆம் சங்கீதத்திலே அதை குறித்து எழுதும்போது 16ஆம் வசனத்திலிருந்து, தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அனுப்பினார், விற்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுப்பினார், தேவன் அனுப்பினார், ஆனால் விற்கப்பட்டான் சகோதரர்களால் என்று 2 கருத்து ஒத்து வருகிறது. அவனை விற்கப்பட்டார்கள் என்பதும் தேவன் அனுப்பினார் என்பதும் 2 பக்கமும் மெய்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு அங்கே தன் குமாரரை விசாரிக்கும்படியாக யோசேப்பை வைத்திருக்கிறான். அதுக்கு காரணம் அவனுக்குள் இருந்த உண்மை, அவனுக்குள் இருந்த உத்தரவாதம், அவனுக்கு அவன் ஜீவியத்தில் இருந்த பரிசுத்தம் என்பதாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை அவர் உண்டாக்கி ஒரு ஜீவ ரட்சணத்தை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இவர்களை அனுப்புகிறார். ஆனால் ஆகாரம் என்பதற்காக, ஜீவரட்சணியம் என்பதற்காக போனவர்கள் ஆகாரத்துக்கு அடிமைகளாகி விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 70 பேர் உள்ள போகிறாங்க. 70 லட்சம் பேர் அங்கே உள்ள போனார்கள். யாக்கோபின் குடும்பம் இல்லையா? ஆனால் அவர்களை தேவன் வெளியே கொண்டு வரும்போது 6 லட்சம் புருஷர்களை அவர் கொண்டு வருகிறார். 6,03,000 சில்லறை புருஷர்களை கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய சந்ததியாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி எகிப்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கே எகிப்திலே இருந்து தேவனால் விடுதலையாக்கப்படும் பொழுது அவர்கள் முற்றிலுமாக விடுதலையானார்களா என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்து கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் மெய்யாகவே விடுதலையானார்களா என்பது கேள்விக்குரிய. எகிப்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கி உங்களை கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொன்ன இடத்திலே எகிப்திலிருந்து இவர்கள் கொண்டு வரப்பட்டார்களா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அதுதான் விஷயம். அவர்களில் அநேகம் பேர் மேல் அவர் பிரியமாக இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் புசிக்கவும், அங்க உண்ணவும், உடுக்கவும், புசிக்கவும், உட்காரவும், விளையாடவும், எழுந்திருக்கவும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவர்கள் மெய்யாகவே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களா என்றால் இல்லை என்று கருத்துப்படுகிறது. அத்தனை பேரும் மெய்யாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை என்பதை நாம் கருத்தில் வைத்து அவர்கள் ஏன் உள்ளே போனார்கள் என்பது, ஆகாரத்துக்கு தான் அவர்கள் உள்ளே போனார்கள். அங்கே ஜீவரட்சணத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனால் விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே இவர்கள் ஆவிக்குரிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக விடுதலையாக்கப்படாதபடிக்கு இவருடைய மனது எகிப்தினாலே நிரப்பப்பட்டது. இவருடைய வயிறு ஆகாரத்தினாலே நிரப்பப்படக்கூடியான வாஞ்சை அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதுதான் அவர்கள் மோசையோடு பேசின பேச்சு. எங்களை சாகவா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர், நாங்கள் அடிமைகளாக இருந்திருந்தால் கூட எகிப்தியருடைய கரிச்சட்டிகளையும், எகிப்தியருடைய வெள்ளை பூண்டுகளையும், எகிப்தியருடைய வெங்காயங்களையும், எகிப்தியர்களுடைய கொமட்டி காய்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அடிமைகளாக இருந்தாலும் அங்க சாப்பிட்டு இருப்போமே, சாப்பிட்டு செத்திருப்போம் என்பது அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் இங்கே சாகிறதுக்காக வந்தோம், எகிப்திலே கல்லறைகள் இல்லை என்றால் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர் என்றுதான் அவருடைய போராட்டம். அவருடைய போராட்டம் என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இல்லாதபடிக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற மேன்மையான முற்பிதாக்கள் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுத்தாலும் கூட அவர்களுடைய முன்னேற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேல் நோக்கி போகாதபடிக்கு அது கீழ் நோக்கி போகக்கூடியதாக இருந்தது. தரம் தாழ்ந்து போய்விட்டார்கள். இந்த இஸ்ரவேலை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவரை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அவர்களுக்காக ஒரு சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் இந்த வனாந்தரத்தை கடந்து தன் சத்துருக்களை ஜெயித்து தன் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எகிப்திலே அவர்களுக்கு ஒரு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை சகிக்க வேண்டும், அவர்கள் அதை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு அவர்கள் பலப்பட வேண்டும். அவர்களுடைய மனதும் அவர்களுடைய சரீரமும் எப்படிப்பட்ட தன்மையில இருக்க வேண்டும் என்று அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக எகிப்திலே அவர்களை கொண்டு வந்தாலும் கூட, எகிப்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கினாலும் அவர்கள் முழுமையாக விடுதலையிடவில்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார்.
இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பகுதியிலே சொல்லும்போது சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் மாத்திரம் அல்ல என்றால் அப்பம் அவசியம் ஜீவிப்பதற்கு, ஆனால் அப்பமே ஜீவியம் அல்ல என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நாம் கொண்டு வருவோம். ஆவிக்குரியவர்கள் வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்ற இடத்திலே போஜனம் ஒரு பொருட்டு அல்ல, நாம் ஜீவிப்பதற்காக புசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், புசிப்பதே நம்முடைய ஜீவியமாக இருக்கக்கூடாது என்ற இடத்தில் தான் அந்த கருத்துக்கள் கொண்டு வரப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஆகாரத்துக்கு அடிமைகளாகி போய்விட்டார்கள் என்பதுதான். அவர்களில் அநேகம் பேர் பாவத்துக்கு உட்பட்டு வனாந்தரத்தில் கீழ்ப்படியாமைக்கு உட்பட்டு அழிந்து போனார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் பாவம் என்பதே போஜனத்தில் தான் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் தோட்டம் என்பது ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து வைத்த இடத்திலே நீங்கள் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். ஆகாரத்தை தேவன் அருளக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆனால் அங்கே ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் போய் அதை புசித்து தோட்டத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் பாவமும் புசிக்கக்கூடிய இடத்தில் தான் ஆரம்பித்தது என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம். இரண்டாவது, அங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பிறந்த ஏசாவும் கூட தன் சேஷபுத்திர பாகத்தை போஜனத்துக்காக தான் அவன் இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இந்த கூழ் எனக்கு வேண்டுமே, என் உயிரே போகுதே, இந்த சேஷபுத்திர பாகம் என்னத்துக்கு, என் ஜீவனை நான் இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் என்னத்துக்கு, அந்த கூழக்கூடியா என்ற இடத்தில் தான் அவனுடைய ஜீவியம் இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் இம்மைக்குரியவைகளை சிந்திக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். இம்மைக்காக நான் புசிப்போம் குடிப்போம் என்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆவிக்குரியவர்கள் என்ற ரீதியிலே வர முடியும் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற இடத்தில் தான் இருக்கிறது. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததி போஜனத்துக்காக தான் உள்ளே போனார்கள். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு போனது நோக்கம் என்பது வேறு. இவர்கள் நடத்தப்பட்ட வழிதான் அதுவே தவிர போஜனமே அவருடைய வாழ்க்கையாக கூடிய இடத்திலே தேவன் அவர்களை நடத்த விரும்பவில்லை. அவர்களே அங்கே தனித்துதான் வைத்தார். எகிப்திலும் கூட கோசேனிலே இவர்கள் தனித்துதான் இருந்தார்கள். எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பு என்ற இடத்திலே நீங்கள் கோசேன் நாட்டை கேளுங்கள் என்று யோசேப்பினாலே ஆலோசனை கொடுக்கப்பட்டு கோசேனை தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபுடைய குமாரர் 70 பேர் உள்ளே போனாலும் அவர்கள் இஸ்ரவேலாக வளர்ந்து பெருகி வருவதற்கு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யமாக வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். The holy nation, ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக அவர்கள் தலையெடுக்க வேண்டும் என்றுதான் அவர்களை அங்கே கொண்டு போகிறார். அங்கே ஆராதிக்க அவர்களுக்கு ஏது இல்லாமல் போய்விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே தேவனை ஆராதிக்க அவர்களுக்கு ஏது இல்லை என்ற இடத்திலே அவருடைய வாழ்வியல் மாறுகிறது. ஆனால் எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு சோதனையும், எந்த ஒரு மரணமும் கோசேன் தேசத்தை அது பாதிக்கவில்லை என்ற இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்று அந்த கோசேன் தேசம் அங்கே ஒப்பிடப்படுகிறதாக இருக்கிறது. உலகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே இப்பொழுது வைத்திருக்கிறார். சபை, சபை என்பது தோட்டம். முதலாம் தோட்டத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் என்பது இரண்டாம் தோட்டம், யாக்கோபின் குடும்பம். யாக்கோபின் குடும்பம் என்பது சபை, யாக்கோபின் குடும்பம் என்பது தோட்டம். இந்த இரண்டாம் தோட்டத்திலும் கூட இது ஒப்பனையாக இருப்பதனாலே நாம் மூன்றாம் தோட்டத்தை கொண்டு வருகிறோம். நாம் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய தோட்டமாக இருக்கிறோம் என்ற இடத்திலே நம்முடைய தோட்டம் இருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் நம்முடைய தோட்டம். அந்த தோட்டம் சபையினும் தோட்டத்திலே இஸ்ரவேலரும் இருக்கிறார்கள், பிரஜாதிகளாகிய நம்மையும் அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்ற இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, அதற்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாரே, அது கனி கொடுக்கவில்லை என்றாலும் ஐயா இந்த இடமும் அது இருக்கட்டும், நான் அதை கொத்தி எருவிட்டு நான் அதை கனி கொடுக்கும்படியாக வழிநடத்துகிறேன் என்ற இடத்திலே தோட்டக்காரனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வலது பாரிசத்திலே பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஒப்பனைகள், இது ஒப்பனை என்ற இடத்திலே நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டவர்களுடைய கோசேன் என்பது இப்பொழுது இருக்கிற அன்பின் குமாரனின் ராஜ்யம். இப்ப நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம் என்றாலும் கூட சரீர பிரகாரமாக நாம் இந்த பூமியிலே வசிப்பவர்கள் அல்ல என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் மேலானவைகளை நாடி தேட வேண்டும். நாம் பின்னானவைகளை அல்ல முன்னானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவரோட கூட நம்மை அவர் உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் கோசேனுடைய மேன்மை. கோசேன் என்பது எகிப்திலே இருந்தாலும் கூட அது ஜியோகிராபிக்கலா தான் எகிப்தில் இருக்குது. புவியியல் படி அது எகிப்திலே இருந்தாலும் கூட ஆவிக்குரிய ரீதியிலே அது எகிப்துக்கு உட்பட்டது அல்ல என்ற இடத்தில் தான் யாக்கோபின் சந்ததியை அவர் நடத்துகிறார். ஆனால் அவர்களோ அங்கே எகிப்தின் காரியங்களுக்கு அடிமையாகி போய்விட்டார்கள் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது. எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்றுதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை தான் அவர்கள் அந்த பாட்டாக பாடியிருக்கிறார். எகிப்திலிருந்து எதற்காக விடுதலையாக்கினா? வனாந்தரத்திலே முறுமுறுப்பதற்கா? எகிப்திலிருந்து எதற்காக விடுதலையாக்கினா? உங்கள் நடத்திப்பை எதிர்த்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கா? மோசே எதிர்த்தார்கள். மோசே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய இடத்திலே இவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் போகிறதுக்கா உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து எதற்காக விடுதலையாக்கி கொண்டு வந்தா? வனாந்தரத்திலே உங்கள் சவங்கள் விழுந்து மாறுவதற்காகவா கொண்டு வந்தா? எகிப்திலிருந்து எதற்காக உங்களை கொண்டு வந்தா? நீங்கள் மாம்சம் கேட்டு பட்சிக்கப்பட்டு போவதற்காகவா உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? எகிப்திலிருந்து எதற்காக உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார்? நீங்கள் மனசோர்வு அடைந்து சுதந்திரத்தை அடைந்து கொள்ளாமல் போவதற்காகவா உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார்? எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்குனதுக்கு ஒரு பெரிய நோக்கம் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறியாதவர்களாக இவர்கள் மன்னாவை புசித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பதிலாக மாமிசத்தை கேட்டு மாம்சத்தை அவர்கள் அங்கே விரும்பி அதை கேட்டு வாங்கி புசித்து அங்கே அழிக்கப்பட்டு போகக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கையா நம்மை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்? நாம் மாம்சத்துக்குரிய காரியங்களை விரும்பி வாஞ்சித்து அதன்படி நடப்பதற்காகவா நம்ம எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததியாகிய நாம், ஆவிக்குரிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகளாக நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமே நம்முடைய ஜீவியம் நாம் மெய்யாகவே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நிதானிக்கும்படியாக இந்த காலையில் இந்த வசனங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆபிரகாமின் சந்ததி, நாம் ஈசாக்கின் சந்ததி, நாம் யாக்கோபின் குடும்பம், நாம் அவரை நாடி தேடக்கூடிய யாக்கோபின் குடும்பமாக, சபையாக, சந்ததியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய எபிரேயர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்கிறோமே, நாம் இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆவிக்குரிய மேன்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும்படியாக நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறியும்படியாக இந்த காலை வேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே இச்சித்து கேட்டார்கள், அங்கே பட்சிக்கப்பட்டு போனார்கள் என்ற இடத்திலே அங்கே எழுத்தன்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் இந்த வனாந்தர யாத்திரையிலே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பார்வோன் என்பது பிசாசு, எகிப்து என்பது உலகம், அங்கே ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். நம்மை அங்கே பிசாசின் இடத்திலிருந்தும் எதிரியிடத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை ரட்சித்துக் கொண்டு நம்மை நடத்துகிறாரே, அவர்கள் எழுத்தின்படி சுதந்திரத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். நாமும் ஆவியின்படி சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் எகிப்தியர் இடத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய எபிரேயர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய யூதர் என்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை தரம் இந்த ஜீவியத்தில் எப்படி இருக்கிறது? இமைக்காக நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் கேட்டு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடத்துல நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? அல்லது தேவன் எதை தருகிறாரோ அது போதும் என்று மனதோடு வாழக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்கிறோமா? போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு தன் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று கொண்டு வருகிறார். The life of contentment. போதும், தேவன் நமக்கு கொடுத்தது போதும். இது ஆபிரகாமுக்குள்ளே நம்ம பார்த்தோமே. ஆபிரகாம்
ஒரு வாராகிலும் நான் எடுக்கிறது இல்லை. ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. தேவன் எனக்கு கொடுத்தது போதும் என்ற இடத்தில் தான் அவன் ஜெயத்தை பெற்றிருக்கிறான். அவன் ஜீவியத்தில் ஈசாக்கு அவன் எகிப்துக்கு ஓடவில்லை. பஞ்சத்திலே அவன் விதைத்தான், 100 மேனி அறுத்தான். இங்கே யாக்கோபு எடுத்துக்கோங்க. யாக்கோபு போயிட்டாரா எகிப்துக்கு? இல்லை. யாக்கோபு எகிப்துக்கு போவதை குறித்து பயந்தான், நடுநடுங்கினான். தேவன் அவனை வழி நடத்த, நான் நடத்துற வழியா, நீ பயப்படாத. யோசேப்பு உன் கண்களை போடுவான், நீ பயப்படாத. நான் திரும்ப இங்க கொண்டாடுவேன், நீ பயப்படாத. உன்னை மக்களாவுக்கு கொண்டு வருவேன், பயப்படாத. தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் தேவன் நடத்தக்கூடிய வழிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆவிக்குரிய சந்ததியாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவம் இதை அதை கேட்டு வாங்கக்கூடிய இடத்தில் ஒரு கிறிஸ்தவத்துக்கு நாம் அழைக்கப்படவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் தருவதற்கு நேர்த்தியாக அவர் தகப்பனாக இருக்கிறாரே. நாம் ஏன் கேட்டு வாங்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மேன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக இருக்கிறார். இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் எழுத்தின்படி காரியங்களிலே அவர்கள் அக்கறையாக இருந்து கேட்டு வாங்கி புசித்து அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து அழிக்கப்பட்டு போனார்கள். கொண்டு வரப்பட்ட 6 லட்சம் பேர்ல 2 பேர் தானே உள்ள போனார் அந்த சந்ததியில. யோசுவாவும் காலேபும் தவிர அந்த சந்ததியில் வேறொருவரும் உள்ளே பிரவேசிக்கவில்லை. ஏன் என்ற பரிதாபத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்றால் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கவில்லை, விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக இவர்களை விடுதலையாக்கு என்று தானே கொண்டு வருகிறார். என் ஜனங்கள் என் இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதிக்கும்படியாக அவனை நீ விடுதலையாக்கு, இல்லாவிட்டால் உன் குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை நான் சங்கரிப்பேன் என்ற இடத்தில் தான் இஸ்ரவேலர்கள் அங்கு விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆராதனை என்ன? முதல் ஆராதனை அவர்கள் 1 வருஷம் அங்கே சீனாய் மலையின் கீழ் அங்கே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பிரமாணம் கொடுக்கப்பட்டதுதான் அவர்களுக்கு ஆராதனை. ஆராதனை என்றால் ஒரே மெட்டில் இருக்கிற 8 பாட்டு எடுத்து தொடர்ந்து பாடுவது அல்ல ஆராதனை. ஆராதனை என்பது நம்முடைய ஜீவியத்திலே நாம் பிரமாணங்களை கை கொள்வதுதான் ஆராதனை. தேவனுக்கு ஏற்கக்கூடிய ஆராதனை என்பது என்ன? அது தேவனுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டிய வழிகளை செவ்வையாக்கிக் கொள்வதுதான் ஆராதனை. என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனத்தை விடுதலையாக்கி என்று சொன்னாரே, என் குமாரன் என் சேஷபுத்திரன் என்று இஸ்ரவேலை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே, என்ன ஆராதனை செய்தார்கள் என்றால் அவர்கள் ஆராதனை செய்தது என்பது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் given. அங்கே அவர்களுக்கு செயல்படக்கூடிய அங்கே காரியங்கள் கொடுக்கப்பட்டது, பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தின்படி நடப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனையாக இருந்தது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். மோசையினால் வழி நடத்தப்படுகிறார்கள் என்று எழுத்தின்படி நாம் சொன்னாலும் தேவன் மோசையை கொண்டு அவர்களை வழி நடத்தின வழி என்பது ஆவிக்குரிய வழிதான். இதிலே மாம்சத்துக்குரியவர்கள் அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் அழிக்கப்படும் வரைக்கும் சுற்றிதான் திரிந்தார்கள் என்பதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு விடுன்னு சொல்லிட்டாரு. அவன் இனத்தை விட்டு விட்டான், தன் தேசத்தை விட்டு விட்டான், தகப்பன் வீட்டை விடவில்லை இல்லையா? 2வது ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பிலும் அவன் பார்ஷியல் ஒபீடியன்ஸுக்கு தான் வரார். ஒரு சார்பான ஒரு பகுதிக்கு தான் கீழ்ப்படியக்கூடிய இடத்துல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. லோத்தை விடலையே. லோத்து அகன்று போகும் வரைக்கும், லோத்து போன அப்புறம் தான் தேவன் சொல்றாரு, நீ இந்த தேசம் முழுவதையும் உனக்கு தரப்போறேன், நீ 4 பக்கமும் நடந்து திரி, உன் கண்களை ஏறெடுத்து பார், இது முழுவதையும் உனக்கு சுதந்திரமாக தருகிறேன். எப்ப சொல்றாரு? லோத்து போன அப்புறம் தான். இந்த ஆவிக்குரிய ஆபிரகாம் தன் ஆவிக்குரிய சுதந்திரத்தை அவன் எழுத்துப்படியாகவும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவனை விட்டு அவன் மாம்சீகமான சொந்தம் அங்கே அகற்றப்பட வேண்டும். லோத்து அகற்றப்பட்டால்தான் அவன் சுதந்திரத்தை ஏறெடுத்து பார்க்க முடியும், நடந்து தெரிந்து சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரியவர்களாக அழைக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேலரும் கூட மாம்சமானவர்கள் அழிந்து ஒழிந்து போகும் வரைக்கும் அவர்கள் சுதந்திரத்துக்குள்ளாக போக முடியவில்லை. இந்த 6 லட்சம் பேரிலே மாம்ச சிந்தையுடைய முழு கூட்டமும் அழிந்து அவர்களுடைய பிணங்கள் வனாந்தரத்திலே அழிந்து போகும் வரைக்கும்
இவர்கள் யாரும் சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை என்பது நமக்கு வைக்கப்பட்ட திருஷ்டாந்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் என்றால் என்ன? நாம் ஆவிக்குரியவர்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நாம் சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்றார்கள். அப்போஸ்தலர்கள் இவைகளை பிரித்து உபதேசங்களாக வரையறுத்து வைத்து விட்டார்கள். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? இயேசுவின் வசனம் அதை எப்படி ஒப்பிடுகிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம் அதை எங்கனம் நமக்கு விவரிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே நாளுக்கு மேல் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் மூலமாக மோசேயினிடத்தில் கையளிக்கப்பட்ட வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் வகையறுத்து தான் நம்முடைய ஜீவியத்தை செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளின் மூலமாக தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறது என்ன என்றால், ஆவிக்குரியவர்களாக அழைக்கப்பட்டவர்களும் கூட மாம்ச சிந்தையினாலே அவர்கள் மடிந்து போகும் மட்டும் ஆவிக்குரிய அவர்களுடைய சந்ததியும் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய குறைபாடு இல்லையா? இவர்கள் ஏன் 40 வருஷம் அங்கேயே நடந்து தெரிந்தார்களே, எதற்கு தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது? அல்ல, நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக 40 வருஷம் உங்களை நடத்தினாரே என்றுதான் கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 40 வருஷம் அவர்கள் நடத்தப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது என்று மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே, அதுதான் நீங்கள் நடத்தப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அவர்கள் தங்களை அறிந்து கொள்ளும்படியாக தான் நடத்தப்படுகிறார்கள் என்றால் என்ன? அதில் ஆவிக்குரியவன் தன்னை நிதானிக்க வேண்டும், மாம்சத்துக்குரியவனை தேவன் அங்கே ஒரு நியாயத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. 40 வருஷம் எதுக்கு நடத்தினாரு? உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறிந்து கொள்ளும்படியாக, நீ யார் என்று நீ உணர்ந்து கொள்ளும்படியாக, நீ ஆவிக்குரியவனோ இல்லையோ என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக தான் நடத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் எழுந்திருக்கவும் விளையாடவும் தங்களை அவர்கள் உட்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய குறைபாடு. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் ஆவிக்குரியவர்கள் நாம் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் என்ற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும். ஆனால் ஆவிக்குரிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகளோ ஆவிக்குரிய வழியிலே போகாதபடிக்கு அவர்கள் மாம்ச சிந்தை அவர்களை வனாந்தரத்திலே மாண்டு போகும்படியாக செய்தது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆவிக்குரிய திட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார். ஆனால் இவர்களோ ஒரு மாம்சீக திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறார்கள். இந்த மாம்சீக சிந்தை உடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள் ஆகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பிணங்கள் வனாந்தரத்திலே அந்த விழுந்து கிடந்தது. அவர்கள் வனாந்தரத்திலே மாண்டு போகும் வரைக்கும் தேவன் அவர்களை நடத்த முடியவில்லை. அவர்களுடைய காரியங்களினாலே மோசேயும் ஆரோனும் கூட சுதந்திரத்துக்கு உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். யோசுவாவை கொண்டு அதுக்கு அடுத்த சந்ததி உள்ளே போனது. சுதந்திரத்துக்கு உள்ளாக வந்த அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததிகளும் கூட அவர்களும் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய அவருடைய சந்ததி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் வந்து தங்கள் சுதந்திரத்தை கட்டிக்கொண்ட போதும் கூட தேவன் தங்களை ஆளாதபடிக்கு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். நியாயாதிபதிகளை கொண்டு தேவன்
அவர்களை ஆளுகை செய்து கொண்டு வந்த காலகட்டத்திலே, சாமுவேலுடைய காலகட்டத்திலே அவர்கள் எங்களை ஆளும்படிக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுக்கு ராஜா, நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் கூட எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோம் என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். இதுதான் அவருடைய பிரச்சனை. அவருடைய பிரச்சனையினாலே சவுல் என்ன ஒரு மனிதன் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக போகும்படியாக இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். நான் கோபத்திலே உங்களுக்கு ராஜாவை கொடுத்து உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்று ஓசையா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிறார். நான் கோபத்திலே கொடுத்து உக்கிரத்திலே உங்கள் ராஜாவை எடுத்துக்கொண்டேனே, நீங்கள் நான் உங்களை ஆளாதபடிக்கு ராஜா கேட்டீங்களே, இது பாவம் என்ற இடத்திலே அவர்கள் அறிக்கை செய்கிறார். சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எல்லா பாவத்தோடும் கூட நாங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோம் என்று கொண்டு வருகிறார். இது அதோடு நின்று விட்டதா என்றால் இல்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் ராஜா வேண்டும் என்று அங்கே ராஜாவை ஏற்படுத்தி தாருங்கள் என்று ஒரு பாவத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டார்கள். இது எழுத்தின்படி தங்களை தேவன் ஆளாதபடிக்கு, எழுத்தின்படி ஒரு ராஜா தங்களை ஆளும்படிக்கு இவர்களே ஏற்படுத்திக் கொண்ட வழியாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக கீழ்ப்படுத்த முடியாதவனாக இருக்கிறான். நடத்திப்பை மதிப்பதில்லை, வாயிலே அவனுக்கு கீழ்ப்படிதல், இருதயத்திலே அவனுக்கு இல்லை. வாயிலே அவனுக்கு தாழ்மை, அவனுடைய ஜீவியத்திலே தாழ்மை இல்லை. சிலர் வாயில் இருக்கக்கூடிய தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அவருடைய ஜீவியத்திலே தாழ்மையும் இருக்க, கீழ்ப்படுதல் இருக்க. வாயில தான் இருக்கும். நீங்கள் என் ஆவிக்குரிய தகப்பன், தேவன் உங்களை கொண்டு சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வோம் என்று வாயில தான் சொன்னார். நானா ராஜா? ஐயோ பெஞ்சமின் எப்படி, அது என் வீடு எப்படி, எங்க அப்பா கீசூர் ஆளா, நான் கழுத பின்னாடி வந்தவங்க, நான் ராஜாவா? ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ண தேடும் பொழுது கூட ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவனுடைய நடக்கை எல்லாம் தாழ்மையாக தான் இருக்கிறது. ஆனால் உண்மை வெளியரங்கமாக்கப்படும் பொழுது அவனுக்குள் தாழ்மையும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை. ஒரு சுயம் அவனுக்குள் கிரியை நடப்பிக்கிறதுனாலே அவனுக்குள்ளே கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு சுயாதீன சித்தம் அவனுக்குள் இருந்ததுனாலே அவனுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலும் இல்லை, தாழ்மையும் இல்லை. தாழ்மை இல்லைன்னா எப்படி கீழ்ப்படிதல் இருக்கும்? தாழ்மை இல்லைன்னா சுயம் தலையெடுக்குமே என்பதெல்லாம் சவுலுடைய வாழ்க்கையில் வந்து குறைபாடாக இருக்கிறது என்று நாம் தெரிகிறோம். ஆனாலும் கூட ஒரு கீழ்ப்படிந்த இடத்திலிருந்து தேவன் ஒரு ராஜாவை எழுப்பக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இவன் கீழ்ப்படியாமையினாலே, இவன் நடத்திப்புக்கு கீழ்ப்படாமல் தேவனுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தன் சுயாதீனத்தினாலே தள்ளப்பட்டு போகக்கூடிய இடத்திலே சவுல் வருகிறான். அதனாலே ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டு விட்டது. அதை ஒரு ஆளாலே விரட்ட முடியல. தாவீது வந்து சுரமண்டலம் வாசித்தாலும் போகுது, திரும்ப வருது. ஏனென்றால் அது தானாக வந்திருந்தால் போய்விடும். இவன் கூப்பிட்டு வர வச்சிருக்கிறானே, எப்படி போகும்? அது தானாக வந்திருந்தால் அந்த பொல்லாங்க அவனை விட்டு நீங்கும்படியான வழிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இவன் கீழ்ப்படியாமையினாலே நடத்திப்பை எதிர்த்து சுயாதீன சித்தத்தினாலே தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு அவன் வந்ததினாலே அவனுக்குள் தேவனால் அனுப்பப்பட்டது என்று சொன்னாலும் அவன் வருவித்துக் கொண்டான். அவன் வருவித்துக் கொண்ட பொல்லாத ஆவி சவுலையும் சாகடித்து அவனை ராஜாவாக ஏற்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்களையும் அது அசீரியாவின் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போய்விட்டது. அது தப்பிச்சது யூதா. யூதாவோடு இருந்ததனால் ஒரு பெஞ்சமின், தேவனுக்கு பயந்த ஒரு லேவி கோத்திரம் மாத்திரம்தான் தப்பிக்கப்பட்டது. இந்த 3 கூட்டத்தால் தப்பிக்கப்படுவதற்கும் இந்த மீதி 10 அங்கே 10 கோத்திரத்தாரும் அடிமைத்தனத்துக்குள் போகிறதுக்கும் காரணம் என்ன என்றால் ஒரு கீழ்ப்படியாமை தான். இவர்கள் மாற்றத்தின்படி எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட இடத்திலே அவர்கள் முழுவதும் கீழ்ப்படியாமல் தேவ சித்தத்துக்கு விரோதமாக போய் அங்கே என்னை தள்ளி அவன் ராஜாவானான். கோபத்திலே கொடுத்தேன், உக்கிரத்திலே எடுத்துக்கொண்டேன் என்ற இடத்திலே அவனை விட்டு தேவனுடைய ஆவி நீங்கி ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனும் நாண்டு கொண்டு செத்தான். இஸ்ரவேலர்களும் அங்கே அசீரியாவின் அடிமைத்தனத்துக்குள்ளார்கள். எகிப்து தேசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னாரே, எதுக்கையா உங்களை விடுதலை ஆக்கினா? நீங்கள் மாம்ச சிந்தையாக இருந்து வனாந்தரத்திலே மடிந்து போவதற்காக உங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினா, அல்லது உங்கள் நடத்திப்பை எதிர்த்து நீங்கள் வளர்ந்தா கழுத்தும் கடின இருதயம் உள்ள ஜனங்களாக, பொல்லாத இருதயமும் கடின இருதயமும் திருக்குள்ள இருதயம் உள்ள ஜனங்களாக நீங்கள் அழிக்கப்பட்டு போவதற்காகவா உங்களை எகிப்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார்?
அல்லது தேவன் ஆளாதபடிக்கு ஒரு ராஜாவை நீங்கள் கேட்கும்படியாகவா உங்களை எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கினார்? அல்லது மீண்டும் நீங்கள் மெசபதோமியர் தொடங்கி எல்லா பாபிலோனியருக்கு எல்லாருக்கும் நீங்கள் கீழ்பட்டு போகிறதுக்கா உங்களை திரும்பவும் 7 ஜாதிகளுக்கு அடிமைகளாய் போனீர்களே? இதற்காகவா உங்களை எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கினார்? நாம் எகிப்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமே, இப்பொழுது நாம் எதற்காக அடிமைப்பட்டு இருக்கிறோமா? நாம் நம் மனதும் மாம்சம் விரும்பின வழிகளிலே நடந்தோமே, நாம் முன்னே அநீதிக்கு அடிமைகளாக இருந்தோமே, உலகத்துக்கும் பாவத்துக்கும் நாம் அடிமைகளாக இருந்தோமே, இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் வந்திருக்கிறோமே, யூதர்களாக வந்திருக்கிறோமே, எபிரேயர்களாக வந்திருக்கிறோமே. நாம் இன்றைக்கு மெய்யாகவே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க முடியாது. மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் மாம்ச சிந்தை நம்ம மேற்கொள்கிறதா? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம் என்ற இடத்துல இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. அந்த சமாதானத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அந்த சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்கிறதா? புசிப்பு குடிப்பு அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறதா? இம்மைக்காக நாம் கிறிஸ்துவை நாடி தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்கும்படியாக இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கிறோம். நியாயாதிபதிகள் காலத்தில் பார்த்தால் தொடர்ந்து அவர்கள் அடிமைகளாக கொடுக்கிறார். 7 ஜாதிகளுக்கும் அடிமைகளாக போறார். அது மாத்திரம் அல்ல, இன்னும் அவர்கள் ரோம ராஜ்யத்தின் கீழே அந்த கிறிஸ்துவின் கீழே அடிமைகளாக போகிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இதற்கு எதிர்மையாக கொண்டு வரும்படியாக தேவன் ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறாரே. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் போஜனத்துக்காக தான் போயிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து இங்கே பெத்தேல் என்ற இடத்திலிருந்து மோவாபின் தேசத்துக்கு பஞ்சத்துக்காக போன ஒரு குடும்பம் இருக்கிறது, நகோமியின் குடும்பம். இந்த குடும்பம் பஞ்சத்துக்காக அங்கே மோவாப் தேசத்துக்கு போய் படு பஞ்சமாகி தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் இறந்த இடத்திலே அவள் தனித்து இருக்கிறாள் என்று எழுதப்பட்டது. 2 மருமகள் கூட இருக்காங்க, ஆனா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவள் தனித்திருந்தாள் என்றுதான் எழுதப்பட்டது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அவள் தனித்து இருந்தாள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்துக்கு பஞ்சத்திலே போனவள் அங்கே தன் கணவனையும் தன் 2 பிள்ளைகளையும் இழந்து தனித்தவளானாள் என்று எழுதப்பட்ட 5ஆம் வசனத்தை வாசிக்கும். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். மக்லோன் கிலியோன் என்னும் 2 குமாரன், முதல் கணவர் இறந்துட்டார், அதுக்கு அடுத்து 2 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். தனித்தவளானால்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. தன் குமாரர் 2 பேரையும் இழந்து விட்டால், கணவனையும் இழந்து விட்டால், தனித்தவளானாள். அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்திலும் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவன் இழந்த பின்பு 2 குமாரரை அடிமைப்படுத்தும்படியாக 2 அங்கே கடன்காரர்கள் வருகிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். கணவனை இழப்பது என்பது தெய்வீக அன்பை, தேவனோடு இருக்கக்கூடிய உறவை இழப்பதாக இருக்கிறது. 2 பிள்ளைகள் என்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, மறுமையின் நம்பிக்கை. இந்த 2ஐயும் இழந்து தனித்தவளானாள் என்ற இடத்திலே தான் இங்கே நகோமுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவள் தனித்தவளாக இருக்கிறாள். இப்ப தனித்த இவள் வாங்க புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிதான் மருமக்களோட புறப்படுகிறாள். வாங்க நம்ம எழுந்து புறப்படுவோம் என்று புறப்பட்டவள் வாங்கன்னு புறப்பட்ட அம்மா நீங்க போங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வாங்கன்னு புறப்பட்ட அம்மா இவங்களை ஏன் போங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, நான் கிழவியாக இருக்கிறேன், நான் ஒரு பிள்ளை பெற முடியுமா? இல்ல அந்த பிள்ளை வளர்ந்துதான் நீங்கள் அவனை திருமணம் முடித்துக் கொள்ள முடியுமா? இங்க ஒரு நம்பிக்கை இல்ல, இங்க புறப்படுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல மூத்தவள் போய்விட்டார். ஆனால் இளையவள் சொல்லுகிறார், நீ பிரிந்து போகிறது என்று பேச வேண்டாம். உடைய ஜனம் என் ஜனம், உடைய தேவன் என் தேவன், நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே இல்லாமல் ஒன்றும் நம்மை பிரிக்க கூடாது என்ற இடத்துல ஒரு நம்பிக்கைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ரூத்தின் மூலமாக தான் ஒரு ஆளுகை தேவன் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு மோவாப் தேசத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து
அவள் ஒரு நம்பிக்கையும் இல்லாத இடத்திலே அவளுடைய ஜீவியம் மாற்றப்பட்டாலும் கூட தேவன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையினாலே தன்னை வெறுமையாக்கப்பட்ட ஒரு மாமியாரோடு தன்னை கீழ்ப்படுத்தி அவள் இந்த சுதந்திரத்துக்குள் வந்தால் அவளுடைய சந்ததிதான் ஒரு நித்திய ஆளுகையை அடைந்து கொள்கிறதாக இருக்கிறது. இந்த ரூத்தின் சந்ததியில் தான் ஈசாய் பிறக்கிறார். இந்த ஈசாய்க்கு 8வது மகன் தான் தாவீது பிறக்கிறார். இந்த தாவீதின் சிங்காசனம் தான் நிலைநிறுத்தப்படுகிறது. சூரியன் இருக்கும் வரைக்கும், சந்திரன் இருக்கும் வரைக்கும் உன் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறாரே. இந்த தாவீதின் சிங்காசனம் 1000 வருட ஆட்சி வரைக்கும் அது நீடித்திருக்க போகிறது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதன் மேல் ஆளுகை செய்யும்படியாக வருகிறார் என்ற இடத்திலே ஒரு நித்திய ஆளுகையை அது பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே, ஒரு நிலையான ஆளுகையை அது பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இந்த குடும்பம் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரூத்துடைய வாழ்க்கையிலே அங்கே நாம் மரணமானாலும் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை அவர் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே ஒரு நம்பிக்கை, மரணத்திலே நம்பிக்கை. நீ போகும் இடம் நீ உண்மையும் என்னையும் மரணம் இல்லாமல் ஒன்றும் பிரிக்க முடியாது. உடைய தேசம் என் தேசம், உடைய ஜனம் என் ஜனம், உடைய தேவன் என் தேவன். நீ போகும் இடத்துக்கு வருவேன், நீ தங்கும் இடத்தில் தங்குவேன், மரணமே இல்லாமல் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையிலே அந்த வீடு கட்டப்படுகிறது. யாக்கோபின் சந்ததியிலே நிலையான சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக யூதா வருகிறதுக்கு இந்த ரூத்தின் நம்பிக்கை ஒரு காரணமாக இருக்கு. வாங்கன்னு புறப்பட்ட அம்மா போங்கன்னு ஏன் சொல்றோம்னா, முதிர் வயதான நான் ஒரு பிள்ளை பெறுவேணும், அது உங்களை மணந்து கொள்ளும் வளரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியுமோ என்பது மறுமையையும் மறுஜென்ம காலத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் சுதந்திரத்துக்குள்ளே வந்தாலும் கூட அவர்கள் தங்களை தேவன் ஆளாதபடிக்கு வேறொரு ராஜாவை கேட்டார்கள் என்ற இடத்திலே அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட்டார்கள். அவர் ஒரு நியாயத்திற்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். இதுதான் அவர்களை முழுவதுமாக அசீரியர்கள் கட்டி தூக்கி கொண்டு போகக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களை விடுவிக்க முடியலையே. தேவனை சார்ந்து கொண்ட தேவன் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு யூதா தான் அங்கே தப்பிக்கப்படுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இது இதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே பூமியிலே ஊழியம் செய்த காலத்திலும் கூட ஒரு புறஜாதியாகிய ராஜா சொல்லுகிறான், இதுதான் உங்க ராஜா அப்படின்னு சொன்னா, அல்ல, ராயனே இல்லாம எங்களுக்கு ராஜா இல்லை, ராயன் எங்களுக்கு ராஜா. 2 வார்த்தை பேசுகிறார். இரட்டை நாக்குடையவர்களாக காணப்படுகிறார். நம் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பேச்சு, நமக்கு முதுகுக்கு பின்பாக ஒரு பேச்சு, ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்ற வேஷம், நம்பிக்கைக்குள் போகக்கூடிய ஒரு நடக்கை இருப்பதாக தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இது தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி உங்கள் சுதந்திரத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் காலங்காலமாக மேசியா வருவார் என்று உங்கள் வாயினாலே சொன்னீர்களே, அந்த மேசியா வந்திருக்கிறார், இவர்தாங்க உங்களுக்கு ராஜான்னு சொன்னா, எங்களுக்கு ராயன் தான் ராஜான்னு சொன்னா, உனக்கும் தேவனுக்கும் என்ன? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அங்க கமா போட்டு உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே நிரப்புவேன் என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார். உன் வாயை விரிவாய் தர நன்மையினாலே நிரப்புவேன் என்றால் என்ன? நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டதானால் நாம் நன்மையாக வாயை திறக்கக்கூடிய இடத்திலே பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உறுதியாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி மோசே மூலமாக வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க, பாதி தூரம் போய் பார்த்துட்டு வந்து தங்கள் சகோதரருடைய இருதயத்தை வழிவு போக பண்ணினார்கள்னா அவங்க இருதயம் நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இல்ல அவருடைய வாயை அவர்கள் விரிவாக திறந்து தேவனுக்காக நிற்கக்கூடிய இடத்தில் இருந்தார்களா? அல்ல, தங்கள் சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதுன்ற இடத்துலதான் அவங்களை கொண்டு போனாங்க. 2 பேரும் தான் சுதந்திரிக்க முடியும்னு சொன்னா இல்லையா? மீதி 10 பேரும் போக முடியாதுன்னு தானே வாயை திறந்தான். அவருடைய இருதயம் நன்மையாகிய தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட முடியவில்லை.
ஆவிக்குரியவர்களாகிய புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் நிரப்பப்பட்டு நம் வாய்வை விரிவாய் தர நன்மையினால் நிரப்பேன் என்றால், நீங்கள் தேவனோடு இடைபடக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால்தான் இந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவை உங்கள் வாயினால் நீங்கள் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னொரு ஆள் சொல்லிதானே வந்தாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம் போய் பார்த்திருக்கிறான், அங்கிருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்திருக்கிறான். ஆனா சொல்றான், அவர்களுக்கு அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது, அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம். அவன் சொன்னானா? சொன்னது யார்? அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம்னா அவன் ஒன்றை சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லாட்டி இது உன் கற்பனையின் கட்டுக்கதையாக இருக்கிறது. நீ தேவனை விசுவாசிக்காதபடிக்கு உன் பார்வைக்கு இணக்கமானவைகளை பேசக்கூடிய இடத்துல உன் இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது இல்லையா? நாம் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நாம் அங்கே வழி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நாம் பொல்லாத இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களை போல இருக்கக்கூடாது. அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வழுவி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எதுக்கு உன்னை இங்க வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? ஆண்டா, உன்னோடு உறவாடி உன்னை சுதந்திரத்துக்கு கொண்டு போகும்படியாக உன் நேசர் இருக்கிறார். மோசேயின் மூலமாக உன்னை வழி நடத்தி, உனக்கு மோசேயின் மூலமாக ஒரு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உன்னை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. அங்கே 3 பேரையும் அவர் ஒன்றாக வைத்திருக்கிறார். அங்கே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்கி உன் தாகத்தை தீர்க்கிறார். அங்கே ஆசாரிய ஊழியம் நிறைவேற்றும்படியாக ஆரோனை வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய வாசஸ்தலம் கட்டப்படும்படியாக ஞான இருதயம் உள்ளவர்களை அவர் கோத்திரங்களிலிருந்து எழுப்பி கொடுக்கிறார். அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியான ஒரு வாசஸ்தலத்தை விரும்புகிறார். இவ்வளவும் செஞ்சு உன்னை சுதந்திரத்துக்கு கொண்டு போகிறார்னா உனக்கு ஏன் நம்பிக்கை வரவில்லை என்றால், நீ இன்னொருவன் வாயிலிருந்து சொல்லதான் அவர்களை கேட்டாயே தவிர உன் வாயை தேவனுக்கு விரிவாக திறந்து நன்மையினால் நிரப்பப்படக்கூடிய இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததினால்தான் அவர்கள் தடம் மாறி வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். சுதந்திரத்தை அடைந்து கொண்டவர்களும் தடம் மாறி அங்கே அடிமைகளாக விற்கப்பட்டு போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களாக நாம் மற்றவர்களுடைய வாயிலே நம்முடைய ஜீவியத்துக்குரிய காரியம் என்ன கிடைக்கும் என்று நாம் தேடுகிறதை விட்டுவிட்டு வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, இயேசு சொன்ன வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தல உபதேசம் நமக்கு ஒவ்வொரு நாள் போதிக்கப்படுகிறது, இவைகளினாலே நாம் என்னத்தை அடைந்து கொள்கிறோம் என்ற இடத்திலே நாம் தரித்திருந்து நம் வாயை விரிவாய் திறந்து நன்மையினால் நிரப்பப்பட்டால் ஒழிய நாம் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பது வெளியரங்கமாக இருக்கிறது என்று நாம் தெரியும். உள்ள போன அடுத்த சந்ததியும் வழி போச்சு. ஏசியா காலத்திலிருந்து அதுக்கு முன்னிருந்தே மேசியாக்கு நீங்க காத்திருக்கீங்களே, மேசியாக்கு காத்திருந்து ஏசையான்னு சொல்லிட்டாரு. ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, உங்களை என்றென்றைக்கு ஆளுகை செய்வார். அங்கே மரியாளுக்கு சொல்லியாச்சு, யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்றென்றைக்கு ஆளுகை செய்வார். எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்து அவரும் பிறந்திருக்கிறாரு, இவர் தான் ராஜான்னு அங்க பைலட்டும் சொல்றாரு. எங்க இல்லைன்னா மேசியாவை அறிக்கை செய்த அதே வாய்கள் மேசியாவை எங்கள் ராஜா அல்ல என்று அறிக்கை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். யார் எங்களுக்கு ராஜா? இவரா எங்களுக்கு ராஜா என்று அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கிறார். அப்போ இரட்டை நாக்கு. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் அங்க ஏதாவது சொல்லுவாங்களா இங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். இதனாலே பொய்யர்கள் பெருகி போய் அங்க இருக்கு இங்க இருக்கு உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி, ஆனாலும் அவர்களையே நம்பும்படியாக தான் இருக்கிறார்கள் என்பது தேவன் அவர்களை அந்த பொல்லாங்குக்கு விற்று போட்டார். தேவன் அந்த வஞ்சனைக்கு உங்களை விட்டு கொடுத்தார். ஆவிக்குரியவன் சொல்லக்கூடியதை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலோ, நடத்திப்பு சரியானது உங்கள் வாழ்க்கையில கண்டித்து சொல்லும் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலோ நீங்கள் இல்லை என்றால், இஸ்ரவேலர்கள் கொத்தோடு கொண்டு போகப்பட்டது போல நீங்கள் ஒரு நாள் கொத்தோடு அடிமைத்தனத்துக்கு போவீர்கள் என்பது நிச்சயம். அவன் நீ போட்டாலும் நீ பொருத்தனை பண்ணாலும் கண்டுக்க மாட்டான், நீ பொருத்தனையை மீறினாலும் கண்டுக்க மாட்டான். பொருத்தனையை செய்த பின் அதை நாம் பரிசீலிப்பது என்பது நமக்கு ஆபத்து என்று வேதம் சொல்கிறது. பொருத்தனை செய்த பின் உன்னை யார் கலட்ட சொன்னா, உன்னை யார் மாட்ட சொன்ன?
உன்னை நாங்க கலட்டவும் சொல்லல, உன்னை நாங்க மாட்டவும் சொல்லல. இல்லையா? நீ கலட்டினாய், தேவனோடு பொருத்தனை பண்ண. நீ மாட்டிக்கிற திரும்ப, அதுல ரெண்டு மாட்டிக்கிறது. ஒன்னு எழுத்தின்படி மாட்டிக்கிற, இன்னொன்னு மாட்டிக்கிற சிக்கிக்கிற பிரச்சனை இல்லை. அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் கண்டித்தாலும் கூட உனக்கு சொரணை இல்லை என்றால் உன்னை அந்த வஞ்சகத்துக்கு தேவன் விட்டு போட்டார் என்று நினைச்சுக்கோ. இஸ்ரவேலை மொத்தமா கொடுத்துட்டாரு. இந்த இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வந்து சுதந்திரத்துல வைத்து, அந்த சுதந்திரத்துல பிரச்சனைகள் வரும்போது தேவனே அங்கே நடுநின்று எல்லாம் செஞ்சு அங்கே யெரொபெயாமை எழுப்பி 10 கோத்திரத்தை கொடுத்தா, அவன் திரும்ப எகிப்தின் தெய்வங்களை கொண்டு வந்து தானிலும் பெத்தேலும் வச்சா, இதுதான் எங்களை விடுதலை ஆக்குச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுல நீ ஆவிக்குரியவனா இருக்கிற அப்படிங்கிறது. அப்படி யெரொபெயாமுக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் நீங்கள் விட்டுப்பட்டால் அவர்கள் நடத்திப்பை மீறக்கூடிய இடத்துல இருப்பார்கள். கதையா சொல்லுவாங்க, அது நடந்தது, இது நடந்தது, உங்க வீட்டுல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அவ்வளவு வஞ்சகத்துக்கு நீ விட்டு போட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய், உன் சந்ததிகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதான உண்மை. இதான் இஸ்ரவேலுக்கு நடந்தது. இன்றைக்கு யூதர்கள் இருக்கிறாங்க. 10 கோத்திரம் எங்க காணலையே. தேவன் திருப்பி அதனாலே ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்துல நாம் ஆவிக்குரியதை நம்ம சிந்திக்கிறோம். மேசியாவை எதிர்பார்த்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் மேசியாவை ராஜா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவருடைய ஜீவியம் இல்லை, அவளுக்கு விருப்பம் இல்லை. உலகமே அவருக்கு பின்ன போதே 3 நாளுக்கு அப்புறம் 4வது நாள் தான் உயிர்ப்பித்தாருன்னா அவர் தான் மேசியான்னு தெரியாதா? மெசியானிக் மிராக்கிள்ஸ் ஆர் தேர். இவர்தான் மேசியா என்று அடையாளப்படுத்தக்கூடிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய அத்தனை ஏதுக்களும் உங்களுடைய வேதத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கலே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி எடுக்கிறவங்க அவைகளே என்று சொன்னாரே, கேட்கல. அது எதையும் அவர்கள் செவியிலே வாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு எழுத்தின்படி ஒரு ராஜா. என்ன பண்ணாங்களோ, சாமுவேல் காலத்தில் என்ன செய்தார்களோ, மேசியா காலத்திலும் அதையே செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். அதான் விஷயம். சாமுவேலுக்கு வந்தப்ப இதை செஞ்சீங்களே, இன்னைக்கு இன்னொருத்தர் வந்துட்டாரு, மாறிடுவீங்களா? அன்னைக்கு நாங்க சொன்னப்ப கேட்காத ஆளு இன்னொரு ஆள் வந்து சொன்னாங்க, கேட்பியா? இன்னொரு ஆள் உங்களை ஆராய்ச்சி பார்க்க மாட்டாரு, ஏமாத்துவீங்க. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுங்கள். மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனிதன் மனிதனை வஞ்சிக்கலாமா? பிசாசு மனிதனை வஞ்சித்திருக்கிறானே, தன்னைத்தானே வஞ்சிக்கிற பெரிய வஞ்சனை இருக்கிறது. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாம் போகக்கூடாது. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது என்பது மிகவும் ஆபத்தான இடம். அங்கதான் இஸ்ரவேலர்கள் போனார்கள். சாமுவேல் காலத்துல ராஜா கேட்டவங்க, அவங்க ராஜா மேசியா வந்திருக்கிறாரு, இன்னைக்கும் நீ இங்க இல்ல, இவங்க இல்ல, எங்களுக்கு ராஜா இவர் கிடையாது. ராயனே அல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லை. யார் சொல்றது? மேசியாவை கேட்டவர்கள் அதே வாயினாலே ராயன் தான் எங்களுக்கு ராஜாங்கிறாங்களே. ராயனே அல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லை. இவர்களுடைய எண்ணமும் தேவனுடைய எண்ணமும் எதிர்மாறாக போகிறது. தேவனுடைய நேர்மாறான சித்தத்துக்கும் சிந்தனைக்கும் யூதர்களுடைய இஸ்ரவேலருடைய ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொண்டவர் தம்ம தேவனுடைய ஜனத்துடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் எதிர்மறையாக போகிறதாக இருக்கிறது. ஒரு நேர்மறைக்கு எதிர்மறை வந்ததினால்தான் அது சிலுவை என்ற இடத்திலே முடிவடைந்து இருக்கிறது. கிராஸ். 2 பேருடைய சிந்தனையும் கிராஸ். ஆதியிலிருந்து எகிப்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கினது முதல் அவர் ஆவிக்குரிய ரீதியிலே இடைபடுகிறார், இவர்கள் மாம்சீக முறையிலே இடைபடுகிறார்கள். 2 எதிர்மறையாக இருப்பதனால்தான் அங்கே இயேசு மேசியா வந்த பொழுதும் கூட மேசியாவை அவர்களால் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய நேர்மறையான சித்தத்துக்கு எதிர்மறையான ஒரு நோக்கத்தை அவர்கள் கொண்டு வந்து சிலுவையிலே முடிவடைய செய்தார்கள். அந்த நேர்மறையான சித்தத்தை இயேசு நிறைவேற்றி அவர்கள் எதிர்மறையான குற்றங்களையும் அவர் நிவர்த்தியாக்கி அந்த சிலுவையிலே ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். அதனால்தான் அவர்களை கொண்டு வந்தார் என்பது இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே வந்த காரியங்கள் என்பது மறுமை, அங்கே மறுஜென்ம காலம் என்பதாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்கள் மறுமைக்கு வருகிறதுக்கு முன்பாக மறுஜென்ம காலம் என்ற இடத்துக்கு அவர்கள் போகக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் என்பது 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு தேவன் அவர்களை மீண்டும் அவர் முன்குறித்து கொண்டு வருகிறார்.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணை 1,44,000 பேரை கொண்டு வந்து 1000 வருட அரசாட்சியிலே மேசியாவின் அரசாங்கத்தின் கீழே அவர்களை வைத்து அவர்கள் மாம்சத்தின்படி அல்ல பாவம் இல்லாமல் ஆவிக்குரிய சந்ததியாக ஆபிரகாமின் சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஆவிக்குரிய சந்ததி என்ற இடத்துல அவர்களை கொண்டு வரும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவருடைய மாம்சமும் அங்கே சாராளுடைய கர்ப்பமும் அங்கே இல்லை என்ற இடத்தில் தான் சந்ததியை பெற்றெடுத்தார்கள். ஆனால் அந்த சந்ததிகள் ஆவிக்குரிய ரீதியிலே தொடர்ந்து வராதபடிக்கு அவர்கள் மாம்சீகமாக போனதினாலே தேவன் இந்த மாம்சீக சந்ததிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சந்ததியை அவர் முன்குறித்து கொண்டு வந்து ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய இடத்திலே 1000 வருட காலம் அவர்கள் பாவம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் என்ற திட்டத்திலே அவர்களை கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட இடத்திலே நாம் மறுமையை அடைந்து கொள்கிறோம். மறுமையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளாகிய நாம் அங்கே இடம் பெறுகிறோம். அதிலே நாமும் இருக்கிறோம், அவர்களும் வருகிறார்கள். நீங்கள் உங்களையே ஞானிகள் என்று எண்ணாதிருங்கள் என்று ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறாரே. அவர்கள் சுவிசேஷத்துக்கு இன்றைக்கு பயங்கராக இருந்தாலும் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். நாம் அதிலே முந்திக் கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் கிருபையாக நம்மை வைத்திருக்கிறார். அதனாலே நாம் பயந்து இருக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும், நாம் மன்னித்து மற்றவர்களிடத்தில் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் என்று நம்முடைய ஜீவியம் அங்கே காணப்படக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளாக இருக்கிறது என்பதை நாம் எழுத்தன்படியான இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததிகளை அவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் அவர்கள் வாய்களை விரிவாய் திறந்து நன்மையினால் நிரப்பப்படாதபடிக்கு தங்களுடைய பொல்லாத இருதயத்தினாலே, தங்கள் வலி போகிற இருதயத்தினாலே, தங்கள் கடின இருதயத்தினாலே தேவனுடைய சுதந்திரத்தை அவர்கள் இழந்து போகக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் அங்கே நிக்கோதேமோடு பேசும் பொழுது மறுபடி பிறக்கிற பிறப்பையும் அங்கே மற்றபடி அங்கே தண்ணீரிலே ஞானஸ்தானத்தையும் குறித்து பேசுகிறார், ரட்சிப்பின் ஞானஸ்தானத்தையும் குறித்து அவர் பேசுகிறார். ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்ற இடத்திலும், ஒரு நாவினாலும் ஜலத்தினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற இடத்திலும் கொண்டு வருகிறார். இது மறுமையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற 2 பக்கமாக இருக்கிறது. மறுமை, மறுஜென்ம காலம். மறுஜென்ம காலத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலில் முதற் பலனானவர்கள் மறுமை என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் என்று நம்முடைய ஜீவியத்திலே அவர் எகிப்திலிருந்து நம்ம விடுதலையாக்கினது நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக வரும்படியாக, நாம் நீதிக்கு அடிமைகளாக வரும்படியாக, நாம் அவருடைய ஊழியக்காரராக நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும்படியாக 3 பக்கம் இருக்கிறது. We always come with all these 3 covenants. இந்த 3 உடன்படிக்கையும் நாம் எப்பொழுதும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு அடிமை, நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர், நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி என்ற 3 தன்மைகளையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க அவர்களுக்கு மனதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்களாக எல்லா சமயத்திலும் இருக்க அவர்களால் முடியவில்லை. தேவனுடைய மனவாட்டி என்ற இடத்தையும் அவர்கள் மாம்ச சிந்தையினாலே இழந்து போனார்கள். ஆவிக்குரிய மனவாட்டியாக வரக்கூடிய நாம் எகிப்திலிருந்து நாம் எதற்காக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? அநீதிக்கு அவைகளை ஒப்பு கொடுத்திருந்தோமே, இப்ப நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தையில் கொண்டு நாம் இந்த பொன்னாந்தர யாத்திரையிலே தேவனை சார்ந்து ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுதந்திரத்தை அடைந்தாலும் அவர்கள் இழந்து போய் அதை அடிமைகளாக விற்கப்பட்டு போனது போல நம்முடைய ஜீவியத்தில் காணப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அங்கே பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்துக்கு நாம் பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை நாம் பரிபூர்ணமாக இந்த காலவெளியிலே சொன்ன வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிய தேவனாகிய கர்த்தர் நானே, வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இந்த காலவேளையிலே நம்முடைய மத்தியிலே அவர் நம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எழுத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் இழந்து போனது போல நம்முடைய சுதந்திரங்களை நாம் இழந்து போக வேண்டாம். எழுத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் தேவனால் தள்ளப்பட்டது போல நாம் தள்ளப்பட்டு
போக வேண்டாம். அங்கே சவுலை அவர் தள்ளினாலும் கூட சவுலின் குமாரனாகிய யோனத்தானை அவர் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். சவுலின் குமாரத்தை அவர் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். சவுலின் குமாரரை அவர் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். சவுலின் படைத்தளபதியாகிய அப்னேரை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். இந்த நேரத்திலே அவருடைய அன்பு பெருத்திருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிரியை நடப்பித்தாலும் அவர் இரக்கமுள்ளவராக இருந்து அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நம்மை மீட்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய சுதந்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். நாம் மறுமைக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியாக, அவரோட வாசம் செய்யும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய சுயாதீன சித்தத்தை நாம் கலைந்து போடுவோம். நம்முடைய மாம்சீகத்தை நாம் அழித்து போடுவோம். தேவ சித்தம் செய்யும்படியாக நம்முடைய புறமான மனிதனை நாம் முழுவதும் கலைந்து உள்ளான மனிதரை ஒவ்வொரு நாளும் நாம் பலப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவன் உங்கள் வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நன்மையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய சுதந்திரத்தை நம் நன்மையினாலே வாயை விரிவாக திறந்து நன்மையினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.